இந்தியாவிலே வசிக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் புதிய குடிமக்கள்னு அறியப்படுறாங்க. இவர்களுக்குன்னு இந்தியாவில தனியா ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு பேரு என்க்ளேவ். இந்தியாவிலே வசிக்கக்கூடிய ஒரு பகுதி மக்கள் புதிய குடிமக்கள்னு அறியப்படுறாங்க. இந்த புதிய குடிமக்கள் 2025ல சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன? இந்திய குடிமகனா ஒருத்தர் தன்னோட 90வது வயதுல தான் முதலா வாக்களிக்கிறாரு. புதிய குடிமக்கள்னு இவங்களை ஏன் சொல்றோம்? அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன? இததான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. செய்தி சொல்லட்டுமா? 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்தியா மற்றும் வங்கதேசத்தின் 2 எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல என்க்ளேவ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. சித்மஹால் அப்படிங்கிற பெயருடைய இந்த என்க்ளேவ் பகுதிகளில் சின்ன சின்ன குடியிருப்புகள் இருந்தது. இந்த 2 நாடுகளுக்குமான எல்லைகள்ல ஆங்காங்கே இந்த என்க்ளேவ் பகுதிகள் இருக்கு. இது போல 111 பகுதிகள் வங்கதேசத்துல இருக்கு. ஆனா அந்த இடங்களோட உரிமை இந்தியா கிட்ட இருந்துச்சு. இதே போல இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய குஜ்பெஹார் அப்படிங்கிற இடத்துல 51 பகுதிகள் என்க்ளேவ் இருந்திருக்கு. அதோட உரிமை வங்கதேசத்துக்கிட்ட இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வங்கதேச குடிமக்களா அறியப்பட்டாங்க. இந்த பகுதிகள் குறித்து ஒரு ஆய்வாளர் சொல்றது என்னன்னா, சுதந்திரத்துக்கு முன்பு இந்தியாவுக்குள்ளேயே பல சுதேச அரசுகள், பிரின்சிலி ஸ்டேட்ஸ் சொல்லப்படும் சுதேச அரசுகள் இருந்திருக்கு. ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறம் இது எல்லாமே இந்தியாவோட எல்லைக்குள்ள இணைக்கப்படல. இப்படி சுதந்திரத்தின் போது இந்தியாவோட இணைக்கப்படாத 2 சுதேச அரசுகள்னு பார்த்தா கூச்பெஹாரும் ரங்பூரும். பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த இரண்டுமே இந்தியாவோட எல்லைக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கு. 1948ஆம் ஆண்டுல கூச்பெஹார் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறி இருக்கு. அதே போல 1952ஆம் ஆண்டு ரங்பூர் வங்கதேசத்தின் ஒரு பகுதியாக மாறி இருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த 2 பகுதிகளுக்கு நடுவுல ஒரு சர்வதேச எல்லை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படிதான் வங்கதேச எல்லைக்குள்ள இருக்கிற பகுதிகள் இந்தியாவுக்கு சொந்தமா இருந்திருக்கு. அதே போல கூச்பெஹார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வங்கதேசத்துக்கு சொந்தமா இருந்திருக்கு. இததான் என்க்ளேவ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 2 நாடுகளும் இப்படி எல்லை ரீதியா பிரிக்கப்பட்ட பிறகு இந்த என்க்ளேவ் பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு சில கட்டுப்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதன்படிதான் அவங்க இத்தனை ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. வங்கதேசத்துல இது போல இருக்கக்கூடிய பல என்க்ளேவ்கள்ல இந்தியர்கள் வசிக்கும் போது அவங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள்ல போதுமான அளவு மின்சாரம் வழங்கப்படாம இருந்திருக்கு. அந்த நாட்டுல அவங்களுக்கான வேலைகளும் பெறுவதற்கான உரிமையும் கொடுக்கப்படல. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கதேச குடிமக்களுக்கு இதே நிலைமை தான். அவங்களுக்கான பகுதிகளில் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்ல, வேலை வாய்ப்பும் இல்ல. இப்படி இருக்க இந்த 2 நாட்டுக்கு இடையிலும் இந்த என்க்ளேவ் பகுதி மக்கள் மட்டும் வெவ்வேறு குடியுரிமையோட தங்களுக்கான அடிப்படை வசதிகளை பெற முடியாத நிலையில் இருக்கும்போது இதற்கு ஒரு தீர்வு காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகளும் முயற்சிக்கும் போது எந்தெந்த என்க்ளேவ் பகுதிகள்லாம் வங்கதேசத்துக்குள்ள இருக்கோ அதெல்லாம் வங்கதேசத்துக்கு கீழே கட்டுப்பாட்டுல வர மாதிரியும், இந்தியாவுக்குள்ள இருக்க வங்கதேச என்க்ளேவ் பகுதிகள்லாம் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள வர மாதிரியும் சுமூகமான ஒரு பங்கீடா இருக்கணும்னு சொல்லி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 119வது திருத்தம் செய்யப்படுது. 2015ஆம் ஆண்டுல இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதே போல இந்திய எல்லைக்குள்ள இருந்த 51 வங்கதேச குடியிருப்புகள் இந்த ஒப்பந்தத்தின்படி வங்கதேச எல்லைக்குள்ள இருந்த 111 இந்திய பகுதிகள் வங்கதேசத்தின் சொந்தமாகவும், அதே போல இந்திய எல்லைக்குள்ள இருந்த 51 வங்கதேச பகுதிகள் இந்தியாவுக்கே சொந்தம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு. 2014 மக்களவை தேர்தல் வந்த சமயத்துல இந்த என்க்ளேவ் பகுதி இதுல இருக்கக்கூடிய குடியிருப்புல 90 வயதான ஒரு நபர் தனது முதல் வாக்க பதிவு செய்யறாரு, ஒரு இந்திய குடிமகனா. இந்த 2015க்கு அப்புறம் இந்த என்க்ளேவ் பகுதிகளில் இந்திய எல்லைக்குள்ள இருக்கிற அந்த மக்களுக்கு புதிய குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமா அவங்க அறியப்பட்டாங்க. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல தான் 90 வயதான ஒரு நபர், அந்த என்க்ளேவ் பகுதியில வசித்துட்டு வந்த 90 வயதான ஒரு நபர் தனது முதல் வாக்க பதிவு பண்றாரு, ஒரு இந்திய குடிமகனாக. இந்த என்க்ளேவ் பகுதிகளில் இருந்து 2015க்கு அப்புறம் இந்திய எல்லைக்குள்ள வங்கதேச பகுதிகளில் இருந்தா அதுல இருந்த மக்கள்லாம் இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு வரும்போது அவங்களுக்கு புதிய குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமா அவங்க அறியப்பட்டாங்க. இப்படி 2015க்கு அப்புறம் இந்தியாவின் புதிய குடிமக்களா இவங்க சில விஷயங்களை சந்திக்க நேரிட்டது. இந்த புதிய இந்தியாவின் குடிமக்கள் வாக்களிக்கிறாங்க. அந்த சமயத்துல இதுவரை இல்லாதவாறு அவங்களுக்கான பகுதிகளில் மின்சாரங்களும் அடிப்படை வசதிகளோ சாலை வசதிகளோ செய்து தரப்படுது. இப்பதான் அவங்க இந்தியாவின் புதிய குடிமக்களாக அரசின் சலுகைகளை பெறுவாங்க. இந்த புதிய இந்திய குடிமக்களுக்காக அவங்களுக்கான நலத்திட்டங்களை செய்து தரத்துக்காக அப்போது இருந்த மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அறிவிச்சது. இந்த பகுதிகளை வசிக்கக்கூடிய அந்த புதிய இந்திய குடிமக்களுக்கு அவர்களுக்கான அடையாள அட்டையும் வாக்காளர் அட்டைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு அறை கொண்ட
ஒரு வீடு அமைச்சு கொடுக்கப்பட்டு அதுல ஒரு சிலர் அவங்க வசித்த வீடுகளே அவங்க பேர்லயே எழுதி தரப்பட்டுச்சு. இப்படி இருக்கா 2015க்கு அப்புறம் இது போல புதிய இந்திய குடிமக்கள்னு சுமார் 16,777 பேர் அவங்களுக்கான அந்த குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. இந்த 16,777 பேர்ல 15,856 பேர் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற என்க்ளேவ் பகுதியில வசித்த மக்கள். மீதம் இருக்கிற 921 பேர் வங்கதேச என்க்ளேவ் பகுதிகளில் இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. இப்போ இந்த பகுதிகளில் புதிய இந்திய குடிமக்களா இவங்க என்னதான் வந்தாலும் அவங்களுக்கான அடையாள அட்டையும் வாக்காளர் அட்டையும் கொடுக்கப்பட்டாலும் வாக்களிக்கும் உரிமையும் இருந்தாலும் வேலை வாய்ப்புன்றது அந்த பகுதிகளில் குறைவா இருந்திருக்கு. இதன் காரணமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு வேலை நிமித்தமா இடம்பெயர்வதற்கான ஒரு நிலைமை ஏற்படுது. இப்படி இந்த மக்கள் வேலை வாய்ப்பு தேடி நாட்டின் பிற மாநிலங்களுக்கு நகர்ந்து செல்லும் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புதிய குடிமக்கள் அப்படிங்கிறதுக்கான அடையாள அட்டையும் வாக்காளர் அட்டையும் எடுத்துட்டு தான் போறாங்க. இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் அவர்களோட இந்த அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்படல. இவங்க தங்களது குடியுரிமையை நிரூபிக்கிறதுலயே அந்த இடத்துல சிக்கலை எதிர்கொள்றாங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. சமீபத்துல வங்கதேசத்துல இருந்து சட்டவிரோதமாக இந்தியா எல்லைக்குள்ள புகுந்தவங்க மேல ஒரு சில காவல்துறை நடவடிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதுல இந்த என்க்ளேவ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. டெல்லி காவல்துறையால இந்த என்க்ளேவ் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கைது செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு இருக்கக்கூடிய அவங்களோட அடையாள அட்டையை கேட்டிருக்காங்க. ஆனா 2015க்கு அப்புறம் தான் அவங்களுக்கான முறையான ஒரு அடையாள அட்டையை கிடைச்சிருக்கு. அதுவும் புதிய இந்திய குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட. ஆனா 2015க்கு முன்பு இருந்த அடையாள அட்டையை கேட்டு வங்கதேச மக்கள் பங்களாதேஷி அப்படின்னு சொல்லி துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த புதிய குடியுரிமை பெற்ற மக்கள் சந்திக்கக்கூடிய மேலும் ஒரு சிக்கல் என்னன்னா இவங்க வேலை நிமித்தமா வெளியூர்களுக்கு செல்லும் போது இவங்களோட அடையாள அட்டையை எடுத்துட்டு போனாலும் 2015க்கு முன்பு இருக்கிறத கேட்கறதோட இவங்க அப்பா தாத்தா இது போன்ற முந்தைய தலைமுறையினரோட ஆதார் அட்டையை கேட்கிறாங்களாம். அப்போ 2015ஆம் ஆண்டுல தான் இவங்களுக்கான இந்த அடையாளமே கிடைக்கப்பட்டதுன்னு போது அதுக்கு முன்பு இருந்தவங்களுக்கு எந்த விதமான நில ஆவணங்களோ அடையாள அட்டைகளோ வாக்காளர் அட்டைகளோ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மக்கள் காவல்துறை கிட்ட உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கல அப்படின்னு சொல்லி இத ஒரு காரணமா வச்சு வங்கதேசத்துல இருந்து வந்தவங்கன்னு சொல்லி கைது செய்யப்படுறாங்க. இப்படி இந்த மக்கள் ஒவ்வொரு பகுதிகளில் வேலை தேடி போகும்போது ஒரு விதமான அச்சத்தோடையே இருப்பதாக சொல்றாங்க. காவல்துறையினர் இவங்களை கைது செய்யும் போது இவங்களுக்கு புதிய குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு. இவங்களுக்குனே வீடுகளும் மத்திய அரசால வழங்கப்பட்டிருக்கு. இது போன்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் வங்கதேசத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லியே கைது செய்வதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இது தொடர்பாக காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா டெல்லி காவல்துறை சார்பா ஒரு குழு அமைத்து மேற்கு வங்கம் மூலமா வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமா நுழைபவர்கள் காலாவதியான விசாக்களோட இருப்பவர்கள் இவர்கள் எல்லாத்தையும் கண்டறிஞ்சு அவர்கள் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதா சொல்றாங்க. இது போன்ற சட்டவிரோதமான குடியேறியவர்கள்னு ஒரு 31 பேர் மேல வழக்குகள் இருக்கு. அதுல சிலர் இந்த குச்பெஹார் பகுதியில வசிக்கக்கூடிய என்க்ளேவ் பகுதி மக்கள் தான். வங்கதேசத்திலிருந்து இந்தியா எல்லைக்குள்ள வந்த மக்கள் என்க்ளேவ் பகுதிகளில் அவர்களுக்குன்னு ஒரு குடியிருப்பு கொடுத்து குடியமர்த்தப்பட்டாலும் கடந்த 10 ஆண்டுகளா இந்த குடியிருப்புகள் சரியா பராமரிக்கப்படுவதில்லை, அதற்கான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதில்லைன்னு அந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. சில மக்களுக்கு மட்டும் அவங்க பேர்லயே வீடுகளை பதிவு செய்து தரும் போது பெருவாரியான மக்கள் அவங்களுக்கான வீடுகள் பதிவு செய்து தரப்படலன்னு குற்றம் சாட்டுறாங்க. அதோட மின்சார கட்டணங்கள் மட்டும் வசூலிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல வங்கதேசத்திலிருந்து இந்தியா எல்லைக்குள்ள வந்த இந்த மக்களுக்கு இங்க தரப்பட்ட சலுகைகள்னால மகிழ்ச்சியில இருந்திருக்காங்க. ஆனா காலங்கள் செல்ல செல்ல அவங்களுக்கான அந்த வசதிகள் சரியா செய்து தரப்படல, அரசு அதை சரியா நிர்வாகிக்கலன்னு குற்றம் சாட்டுறாங்க. வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது இந்த பகுதி மக்கள்லாம் வங்கதேசத்திலிருந்து வந்தவங்கன்னு ஒரு பயங்கரவாதிகள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடயே அணுகப்படுறாங்க, மக்களால துன்புறுத்தப்படுறாங்கன்றது அங்க இருக்கக்கூடிய மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. வங்கதேச எல்லைக்குள்ள இருந்து இந்திய எல்லைக்குள்ள வந்து வசித்த மக்களுக்கு முறையான எந்த வசதிகளும் செய்து தரப்படல. ஆனா எங்களுக்கு முன்பு இருந்தவர்களோட அடையாள அட்டையை காமிக்க சொல்லி காவல்துறை கேட்குது. இப்போ இந்த இந்திய எல்லைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய குடியுரிமைக்கான அடையாள அட்டை கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்க முடியாம எங்களால வங்கதேசத்துக்கும் திரும்பி செல்ல முடியல அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க. இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னா மத்திய அரசால் செய்யப்பட்ட இந்த அரசியலமைப்பின் 119வது திருத்தத்தை இந்த புதிய குடியுரிமை இந்த மக்களுக்கு வழங்குவது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் எந்த மாநிலத்துக்கோ அதிகாரப்பூர்வமா பகிரப்படல. அப்போ எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகளுக்கோ இது தொடர்பான ஒரு புரிதல் இருக்காது அப்படின்னு பாஜகவின் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய தீப்திமான் சென்குப்தா ஒரு தகவலை சொல்றாரு. இதனாலதான் இந்த என்க்ளேவ் பகுதிகளில் இருந்து இந்த மக்கள் வராங்க,
வராங்க, இவங்களுக்குன்னு புதுசா குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் எந்த மாநிலத்தோட காவல்துறையினருக்கும் இல்ல, எந்த அதிகாரிகளுக்கும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதற்கு தீர்வா என்னவா இருக்கும்னா, இந்த வங்கதேச எல்லையிலிருந்து இந்திய எல்லைக்குள்ள வந்த 921 பேருக்கும் ஏற்கனவே இந்தியாவின் என்க்ளேவ் பகுதிகளில் இருந்த 15,856 மொத்தமா 16,777 பேருக்கு இந்தியாவின் சிறப்பு குடியுரிமை அட்டை வழங்குனா இதற்கான ஒரு தீர்வு எட்டப்படும்னு அவர் சொல்றாரு. இது தொடர்பான சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படணும்னு மேற்கு வங்க மாநில அரசும் மத்திய அரசும் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கிறதாகவும், இந்த புதிய குடிமக்களுக்கான நிலப்பகிர்வு வழங்குவதற்கும் அவர்களுக்கான சிறப்பு குடியுரிமை அட்டை வழங்குவதற்கும் இவர்களோட குடியுரிமை சார்ந்த வலுவான ஒரு உறுதி கொடுக்கறதுக்கும் முயற்சிகள் எட்டப்பட்டதா வருதுன்னு மேற்கு வங்க மாநில அரசும் மத்திய அரசும் சொல்லுது. இதுல புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயமா என்ன இருந்ததுன்னா, 2 நாடுகளோட எல்லை பகுதிகளில் வசித்த அந்த மக்களுக்கு 2 நாட்டோட குடியுரிமையுமே இல்லாம 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு கொண்டு வராங்க. அந்தந்த எல்லையில் இருக்க மக்களுக்கு அந்தந்த நாட்டோட குடியுரிமை கொடுக்கப்படும். என்னதான் குடியுரிமை கொடுக்கப்பட்டாலும் ஒரு நாட்டுல இருந்து வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்கள வகைப்படுத்துறாங்க. இந்த நாட்டுல இருந்து வந்தா இவங்க பயங்கரவாதிகளா இருப்பாங்க, இந்த நாட்டுல இருந்து வந்தா இவங்க சட்டவிரோதமா தான் உள்ள வந்திருப்பாங்க. என்னதான் மத்திய அரசு இவங்களுக்கு குடியுரிமை சான்று கொடுத்தாலும், இவங்களுக்கான இருப்பிடங்கள் அமைத்து கொடுத்தாலும், இந்திய எல்லைக்குள்ளதான் இருக்கணும்னு சொன்னாலும் இவங்களை இந்திய குடிமக்களா ஏத்துக்க இங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை இல்ல. காரணம், அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்றத பொறுத்து அவங்கள அணுகுறாங்க. அப்போ இதுல உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பும் அந்த மக்கள் சந்திக்க நேரிடுது. இன்னொரு நாட்டில இருந்து இங்க இடம்பெயர்ந்து வந்த மக்கள் இந்த நாட்டுக்குள்ள குடிமக்களா தான் இருப்பாங்கன்னு அரசே சொன்னாலும் அவங்களுக்கான அடையாள அட்டை கொடுக்கிறது, அவங்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கிறது, இதெல்லாம் மட்டும் பத்தாது. ஆனா அவங்க மன ரீதியான சிக்கல்களா என்ன அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கான தேவைகள் என்னன்றத பூர்த்தி செய்து கொடுக்கிறது தான் ஒரு மத்திய அரசோட கடமை. ஆனா ஆரம்பத்துல இந்தியாவுக்குள்ள வரும்போது சந்தோஷமா இருந்தது, இப்போ கஷ்டமா இருக்கு, திரும்பி எங்களால போகவும் முடியலன்னு சொல்ற அளவுக்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள் சொல்றாங்க. அதுவும் மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட குடிமக்களா இருக்கவங்க சொல்றாங்கன்னா அரசு மக்களை எந்த அளவுல நிர்வகிக்குங்கிறதுல ஐயம் எழுது. இந்த என்க்ளேவ் பகுதிகளில் வசித்த மக்கள் ஏற்கனவே குடியுரிமை இல்லாதப்ப எப்படி இருந்தாங்களோ அதே நிலைதான் இவங்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுத்ததுக்கு அப்புறமும் இருக்குன்னா, அப்போ தங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கிறதுக்கான சிக்கல்கள், மன ரீதியா அவங்க அதனால ஏற்படக்கூடிய தாக்கம், இது குறித்து மத்திய அரசு கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கான தீர்வுகளை செய்து தரணுங்கிறது சமூக ஆர்வலர்களோட கருத்து.